மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், அனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு நியர்லி ஒரு 21 நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ், மீன்ஸ் புது ஃபண்டுங்க வந்து ஒரு 21 புது ஃபண்டுங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிசம்பர்லேயுமே இருக்குது உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ எடுத்துக்கோங்க, குவாண்ட் ஃபண்ட் வரப்போகுது, அண்ட் ஹெச்டிஎஃப்சியில் அண்ட் ஐசிஐசியில் வந்து வேரியன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சியில் வருது. ஆதித்யா பிர்லாவில் வந்து காங்க்ளமெரேட் அண்ட் நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து. ஏன் இந்த டைம் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர்ஸ் வருது அப்படின்னா, ஒன் ஆஃப் த ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் இப்போ வந்து டவுனில் இருக்கு இல்லையா. நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,000 அந்த மாதிரி இருக்குது, அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 52,000 கிட்ட இருக்குது. ஸோ அகெயின் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஹை வந்து நியர்லி 26,000 வரை வரலாம், அண்ட் பேங்க் நிஃப்டி பேக் டு 54,000 and more than that ரெண்டுமே வந்து மூமெண்ட் வில் பி இன் எ புல்லிஷ் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா என்எஃப்எஸ் வரனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ளே வரும். எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா நிலை 100 rupeesலேருந்து இருக்குது, 500 rupeesலேருந்துமே இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஒரு லம்சம் ஆகட்டும் நியூ ஃபண்ட் எல்லாம் வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிமம் சொல்லலாம், மினிமம் 2,000 crores உங்களுக்கு வந்து உள்ளே வருது. அப்போது 21 என்எஃப்ஓஸ் வரும்போது நீங்கள் அது பாருங்கள், மோர் தேன் என்ன சொல்கிறது, ஒரு நியர் டு 50,000 crores வரையும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் உள்ளே வருது இல்லையா. ஸோ வரும்போது என்ன மார்க்கெட் வில் பி இன் ஏ புல் ரன். ஸோ ஜான்வரி மந்த்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டாக வந்து மேலே தான் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது புது ஃபண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கிறது, மார்க்கெட் அகெயின் கம் பேக். அதே மாதிரி ஜான்வரியில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் வந்து ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நிறைய மார்க்கெட்டில் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் அப்போ வந்து சேஞ்சஸ் வில் பி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா ஆல்சோ. ஸோ அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்களே ஓனாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. இல்லை எங்ககிட்ட கேளுங்க, ஏன்னா நாங்களுமே ஒரு ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஓகேங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வில் ஹெல்ப் யூ.